அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸில் பார்க்குறோம். இன்றைக்கி என்ன கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஜஸ்டிஸ் பி ராஜமாணிக்கம் ஹேஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் த லோக் ஆயுக்தா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஹீ வில் ரிமைன் இன் ஆஃபீஸ் ஃபார் 5 years or 70 years ஆஃப் ஏஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, லோக் ஆயுக்தாவை பி ராஜமாணிக்கம் அவர்கள் வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இவருடைய பதவிக்காலம் அப்படிங்கிறது 5 ஆண்டுகள் அல்லது 70 வயது வரை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே கரெக்டு தான். இதுக்கு முன்னாடி தேவதாஸ் அப்படிங்கிறவர் இருந்திருப்பார், இப்போ ராஜமாணிக்கம் அவர்கள் இருக்கார். லோக்பால் அப்படிங்கிறவர் இந்திய அளவில் லோக்பால் அப்படிங்கிற ஆள் இருப்பார் இல்லையா, அவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஏஎம் கான்வில்கர் வந்து இருக்கார். சரிங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம படித்தது தான். ஓகேங்களா? லோக்பால் லோக் ஆயுக்தா சட்டம் 2013 வந்திருக்கும். தமிழ்நாடு லோக் ஆயுக்தா சட்டம் அப்படிங்கிறது 2018 வந்திருக்கும். லோக்பால் அப்படிங்கிறது பிரைம் மினிஸ்டர், அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், குரூப் ஏ ஆஃபீஸர்ஸ் இவங்கெல்லாம் வந்து ஊழல் பண்ணால் அதை விசாரிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். லோக் ஆயுக்தா அப்படிங்கிறது பார்த்தோம்னா சீஃப் மினிஸ்டர், இங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து ஏதாவது பண்ணாங்கன்னா அதை விசாரிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். லோக் ஆயுக்தா பொறுத்த வரைக்கும் இங்கே அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ராஜமாணிக்கம் இவரை தேர்வு செய்யறதுக்குன்னு ஒரு தேர்வுக்குழு இருக்குது, ஒரு செலெக்ஷன் கமிட்டி இருக்குது. இந்த செலெக்ஷன் கமிட்டியில் பார்த்தோம்னா மொத்தம் 3 பேர் இருப்பாங்க. ஃபஸ்ட்டு யார் இருப்பாங்க அப்படின்னா சீஃப் மினிஸ்டர் வந்து இருப்பார். ரெண்டாவதாக பார்த்தோம்னா ஸ்பீக்கர் வந்து இருப்பார். ஓகேங்களா? அசம்பிளியோட ஸ்பீக்கர் இருப்பார். மூணாவதாக பார்த்தோம்னா லீடர் ஆஃப் ஆப்போசிஷன். ஓகேங்களா? இவங்க இந்த டீம் தான் வந்து இந்த லோக் ஆயுக்தாவை தேர்வு செய்யக்கூடிய தேர்வு குழுவில் வந்து இருப்பாங்க. சரியா? ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே கரெக்டு, போத் கரெக்ட் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, ரேகா குப்தா ஹேஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் விச் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ரேகா குப்தா பொறுத்த வரைக்கும் டெல்லியோட 9வது சீஃப் மினிஸ்டராக வந்திருக்காங்க. சரிங்களா? டெல்லியோட 9வது முதலமைச்சர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ரேகா குப்தா. அடுத்தது, சைக்ளோன் இஸ் அ ஜாயிண்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் விச் கண்ட்ரி? சைக்ளோன் என்பது இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையிலான கூட்டு ராணுவ பயிற்சி ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும்னு கேட்டிருக்காங்க. இந்தியா அண்ட் ஈஜிப்ட் இவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய இந்த கூட்டு ராணுவ பயிற்சிக்கு பேர் தான் சைக்ளோன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? அடுத்தது, which ecosystem holds more carbon than all the world's forests combined அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உலகின் அனைத்து காடுகளையும் விட அதிக கார்பனை எந்த சுற்றுச்சூழல் அமைப்பு வைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது கார்பன் ஹோல்டிங் கெப்பாசிட்டி ஆர்எல்ஸ் கார்பன் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பீட்லேண்ட் அப்படிங்கிற இந்த பகுதிகளில். ஓகேங்களா? கிட்டத்தட்ட 600 பில்லியன் டன்ஸ் ஆஃப் கார்பனை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக ஒரு ரிப்போர்ட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வந்து ஃபாஸ்ட்டாக அழிஞ்சிட்டே வருது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. எங்கே அதிகமாக இருக்குது? ஃபஸ்ட்டு பீட்லேண்ட்னா என்னென்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மாதிரி டெரஸ்ட்ரியல் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டெரஸ்ட்ரியல் வெட்லேண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? நிலப்பகுதிகளில் இந்த மாதிரி ஒரு சதுப்பு நிலம் மாதிரி இருக்கக்கூடிய பகுதிகளில் பீட்லேண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா? அமெரிக்கா, கனடா இந்த மாதிரியான நாடுகளில் தான் கிட்டத்தட்ட உலகத்தில் இருக்கக்கூடிய 80% ஆஃப் த பீட்லேண்ட் அப்படிங்கிறது இங்கே தான் இருக்குது. ஓகேங்களா? அமெரிக்கா, கனடா அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் தான். சரிங்களா? இந்த பகுதிகள் தான் பார்த்தோம்னா கார்பனை அதிகமாக ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். அதாவது 600 பில்லியன் டன்ஸ் ஆஃப் கார்பனை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆனால் ஃபாஸ்ட்டாக அழிஞ்சிட்டே வருது. அதுக்கான ப்ரொடெக்ஷன் மெஷர்ஸை எடுக்கணும் அப்படிங்கிறத ரீசெண்டாக ஒரு ரிப்போர்ட்டில் வந்துருந்தாங்க. அதை பேஸ் பண்ணி தான் இந்த கொஸ்டின் இருக்குது. சரியா? லாஸ்ட்டாக, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். பாரிஸ் அக்ரிமெண்ட் ரீப்ளேஸ்ட் கியோட்டோ புரோட்டோகால். பாரிஸ் உடன்படிக்கை கியோட்டோ நெறிமுறைக்கு பதிலாக கொண்டு வரப்பட்டது. பாரிஸ் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறத பார்த்தோம்னா நமக்கு 2015 வந்திருக்கும். COP21 கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா? ஸோ இது வந்து ஒரு பைண்டிங் அக்ரிமெண்ட். இதில் இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லா நாடுகளும் கட்டாயம் பின்பற்றி தான் ஆகணும். ஓகேங்களா? அதே மாதிரி இது கியோட்டோ புரோட்டோகால் அப்படிங்கிற விஷயத்தை ரீப்ளேஸ் பண்ணுச்சு. ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், பாரிஸ் அக்ரிமெண்ட் ஒர்க்ஸ் த்ரூ NDC, LT, LEDS, ETF ஃப்ரேம்ஒர்க்ஸ். இந்த மாதிரியான விஷயங்கள் மூலயமா தான் இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட் ரன் ஆகுது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. NDC அப்படின்னா நேஷனலி டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. LT, LEDS அப்படின்னா லாங் டேர்ம் லோ எமிஷன் டெவலப்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ETF அப்படின்னா என்ஹான்ஸ்டு டிரான்ஸ்பேரன்சி ஃப்ரேம்ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஓகேவா? ஸோ இதில் பாரிஸ் அக்ரிமெண்ட்டோட இடிஎஃப் ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். என்டிசி அப்படிங்கிறது ஒவ்வொரு நாடு நம்ம பஞ்சாமிர்த டார்கெட் சொல்லியிருக்கோம் இல்லையா, அதுதான் அந்த என்டிசி அப்படிங்கிறது. எல்டிஎல்இடிஎஸ்னா இந்த பஞ்சாமிர்த டார்கெட்டை நம்ம எப்படி அச்சீவ் பண்ண போகிறோம் லாங் டேர்மாக, அதுதான் லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இடிஎஃப் அப்படின்னா என்ஹான்ஸ்டு டிரான்ஸ்பேரன்சி ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடிஎஃப் டார்கெட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஒவ்வொரு நாடும் அவங்க கிளைமேட் ஆக்ஷனுக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஓப்பனாக வெளியே தெரிவிக்கிறது. ஓகேங்களா? அதான் இடிஎஃப். அதை வந்து இப்போ ரீசெண்டாக இந்தியன் கவர்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதனோட அடிப்படையில் தான் நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஸோ ரெண்டுமே கரெக்டு தான். போத் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.